காலையில 4 மணிக்கு எழுந்து நீங்க உங்க பிரீத்த நல்லா உணர்ந்து போது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆக்ஞா, சகஸ்ராரான்னு சொல்லக்கூடிய மற்றவங்களை அழிக்கிறதோ, மற்றவங்களை துர்ச்சாதனம் பண்றதோ, மற்றவங்களோட லைஃப்ல நம்ம தேவையில்லாம குறுக்கிடுறதோ, தாங்கிற அகம்பாவம் இல்லாம இருக்கிறதும், கெட்ட புத்திகள் எந்த ஒரு விஷயத்திலையும் காம குரோத எதுலையுமே எதுவும் இல்லாம இருக்கிறதும், அதுக்குன்ட்டு தாந்திரிக்னா என்ன? அது என்ன வசியமா? அது என்ன ஒரு இதுவா? அதாவது எப்படின்னா, ஒரு பவரை நீங்க எப்படி பிரயோகப்படுத்துறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு பவர், அதாவது வரம் கேட்க போகும்போது பகவான் என்ன சொல்றாரு? அந்த வரத்தை கொடுத்துடுற. அந்த வரத்தை கொடுத்தோன்னே ஸ்ரீமாதா ஆயுள் தேகி, தனன் தேகி, வித்யான் தேகி, மகேஸ்வரி, சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி, சர்வம் புவனேஸ்வரி. மக்கள், சித்தயுகம் மக்களுக்கு என்னோட மனமார்ந்த வணக்கங்கள். இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாருக்கும் இந்த ஒரு மந்திர தந்திர யோகத்துல என்னென்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சிக்க வேண்டிய ஆசைகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அதுல ரொம்ப ஈர்ப்பு இருக்கிற விஷயம் தாந்திரிகம், தாந்திரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாந்திரிக் அப்படிங்கிறது எல்லாரும் வழிபடலாமா? அந்த மந்திரங்களுக்கு என்ன ஒரு விசேஷம் உண்டு அப்படின்னு பார்க்கும்போது, தாந்திரிக் அப்படிங்கிறது கண்டிப்பா குரு உபதேசம் வேணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, பீஜ மந்திரம் ஒவ்வொன்றும் பீஜ மந்திரத்துக்கால, பீஜம் அப்படின்னா சீடுன்னு அர்த்தம். அந்த விதை இன்னைக்கு போட்டது நாளைக்கு மரமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் தாந்திரிக்கோட பீஜ மந்திரங்கள். அதை பிரயோகப்படுத்தணும்னா நியாசங்கள் உண்டு. அங்கநியாசம், கரநியாசம். அங்கம்னா உடலை சுத்திகரிக்கிறது, கரம்னா விரல்கள், கை, இதை சுத்திகரிக்கிறது. இது ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒவ்வொரு தேவிகளுக்கும் தனித்தனி அங்கநியாசம், கரநியாசம், தியான மந்திரம் இதெல்லாம் உண்டு. இது கரெக்டான ஸ்ரீவித்யா உபாசகர்கள்ட்ட உபதேசம் வாங்கி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ரூட் கிடைக்கும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ரூட்ல போறீங்க, கூகுள் மேப் இல்லாமையோ யாரையோ ரூட்டு தெரிஞ்சவங்க உங்க கூட வராமையோ நீங்க ஒரு ரூட்ல போகும்போது இது போற ரூட்டு கரெக்டான ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? சில நேரங்கள்ல கூகுள் மேப்பே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுது, அது அடுத்த விஷயம். ஆனா கூகுள் மேப்போட ஒரு கைட்னஸும் இல்லாம, பக்கத்துல ரூட்டு தெரிஞ்சவங்களும் இல்லாம அப்படி நம்ம ஒரு பாதையில போகும்போது கண்டிப்பா நம்ம இந்த ரூட்டு கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். அந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா குரு அப்படிங்கிற ஒரு மரியாதையோட உபதேசம் வாங்கும்போது கிளியரன்ஸ் கிடைக்கும். சரிங்க, எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாது, ஆனா தாந்திரிக்ல சில விஷயங்கள் நான் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு பண்ணீங்கன்னா, காலையில 4 மணிக்கு எழுந்து நீங்க உங்க பிரீத்த நல்லா உணர்ந்து போது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆக்ஞா, சகஸ்ராரான்னு சொல்லக்கூடிய சக்கராச, புதன், கேது, குரு, சனி குருவோட சம்பந்தப்பட்டிருக்கா உங்களுக்கு நீங்களே இதை உணர முடியும். மந்திர தந்திரங்கள்
இருக்கணும்னு அவசியம் இல்ல. மந்திர, தந்திர, யந்திர, யோக, யாகா இது எதுவுமே இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு நீங்களே தானே சிரிப்பீங்க. அதுவும் நடக்கும். ஆனா இது ஆவணும்னா உங்க ஜாதகத்திலேயோ அந்த பிராப்தம் இருந்தா மாத்திரமே அது நடக்கும். இது நடந்ததுன்னா அதுக்கு அடுத்தது நீங்க தாந்திரிக்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. எனக்கு அப்படிதான். 2018லேருந்து நானு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். 2021க்கு மேல புவனேஸ்வரி உபாசகம் எடுத்தேன். இந்த மந்திரங்கள நான் கொஞ்சம் கொஞ்சமா அம்பாலே எனக்கு தட்சிணாமூர்த்தி ரூபிணி, குருமண்டல ரூபிணி லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்ற மாரி அவளே எனக்கு குருவானா. எங்க தாத்தா புவனேஸ்வரி உபாசகம் அவரோட ஜீன் எனக்கு இருக்கிறதுனால வந்துருச்சாங்கிறது எனக்கு தெரியல. பட் சில விஷயங்கள் நானே இது பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இது கரெக்ட்டா? நான் அம்பாள் உபாசகம் பண்ணக்கூடிய வழிமுறைகள் கரெக்ட்டான்ட்டு இத நான் இங்க இதுல சொல்ல முடியாது. அத சில குருமார்கள் கிட்ட கேட்டேன். அவங்க கரெக்ட்டா இருக்கு. நீ பண்றது ரொம்ப கரெக்ட்டா இருக்கு. இது எப்படி கத்துக்கிட்ட? அப்படின்னு கேட்டான். சோ அந்த விஷயங்கள நான் கத்துக்கிட்டு நான் இங்க காலர தூக்கி விடுறதுக்கு எதுவுமே இல்ல. அம்பாள் குடுத்தது. சோ அந்த மாரி அம்பாள் குடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு அவ முடிவு பண்ணிட்டான்னா, அதுல யாரால மாற்ற முடியும்? அதனால ஒண்ணு குரு உபதேசம் வாங்கி பண்ணணும். இல்லைன்னா உங்க ஜாதகத்துல அந்த பிராப்தம் இல்லாத வகையில் தாந்திரிக் அப்படிங்கிற விஷயம் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கடினமானது. இதுல சில ரூல்ஸ் இருக்கு. இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த ரூல்ஸ்ல ஒரு நெகட்டிவான சில விஷயங்களை நம்ம தேவையில்லாம யோசனைக்கு போகக்கூடாது. மத்தவங்களை அழிக்கிறதோ, மத்தவங்களை துர்ச்சாதனம் பண்றதோ, மத்தவங்களோட லைஃப்ல நம்ம தேவையில்லாம குறுக்கிடுறதோ, தாங்கிற அகம்பாவம் இல்லாம இருக்கிறதும், கெட்ட புத்திகள் எந்த ஒரு விஷயத்திலையும் காம, குரோத எதுலயுமே எதுவும் இல்லாம இருக்கிறதும். அதுக்குன்ட்டு உங்களை ரொம்ப மகா பெரியவர் மாதிரியும், ராகவேந்திரர் மாதிரியும், சீரடி சாய்பாபா மாதிரியும், ஒரு சன்னியாச யோகம் மாதிரி நான் இருக்க சொல்லல. உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த ஒரு விஷயத்துல அம்பால பரிபூர்ணமா இருந்துட்டு, இதுல ஒரு சில விஷயங்கள் நீங்க கடைப்பிடிக்காம செஞ்சீங்கன்னா உடனே இந்த மந்திரம் வேலை செய்யாதுன்னு இல்லை. பெர்சன்டேஜ் இருக்கு. இப்போ இதே மந்திரம் மகா பெரியவா யூஸ் பண்ணாருன்னா அவரோட அந்த தபஸ் பவருக்கு அவருக்கு என்ன கிடைக்குங்கிறது இருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணும்போது லலிதா சகஸ்ரநாமமே நம்ம சொல்றதுக்கும் மகா பெரியவர் சொல்றதுக்கும் அவங்களோட விஷயங்கள் சொல்றதுக்கும் வேற வேற இருக்கும். ஒரு அம்பாள் உபாசகருக்கும் நம்ம சொல்றதுக்குமே ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணா கூட அது அம்பாள் தான் நம்ம அம்மா. அம்பாள் தான் என்ன அம்மா. அம்மா என்ன பண்ணுவா? எந்தவித ஒரு தவறான ஒரு விஷயத்தையும் குழந்தை மேல ஒரு எண்ணத்தை கொண்டு போக மாட்டா. நம்ம குழந்தை தானே, தட்டி கொண்டு போவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? சோ அந்த எண்ணத்தோட அம்பாள் எப்போதுமே இருப்பா. நீங்க அம்பால பரிபூர்ணமா நம்பிட்டு அவளை எந்தவித சம்சயம் டவுட் இல்லாமல் காலங்காத்தால ஏர்லி மார்னிங்ல அந்த ஒரு நேரத்துல நீங்க அம்பால இருக்கும்போது தாந்திரிக் உங்களுக்கு பிராப்தம் இருந்தாலோ இல்ல குரு மூலியமா உபதேசம் எடுத்தாலோ, குரு மூலியமா உபதேசம் எடுக்கணும்னாலும் அதுக்கும் பிராப்தம் இருக்கணும். அதாவது கேதுவோட ஆற்றல் படைச்சவங்களுக்கு தானாவாகவும் தானேஸ்வரிக்கும் இந்த சுயம்புலிங்கம்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி. குருவோட ஆதிக்கம், குரு சனியோட ஆதிக்கம், குரு சனி குருவோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னும் போது ஒரு குரு மூலியமா கிடைக்கும். சனியோட ஆதிக்கம்ல இருக்கும்போது இந்த மந்திர தந்திரங்களுக்கு போகாம சர்வீஸ் ஓரியன்டா போவாங்க. சோ கண்டிப்பா இந்த பிராப்தம் தான் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாரும் உபயோகப்படுத்தி நல்ல முறையில, ஏன்னா இது இன்னொன்னு தாந்திரிக்னா எல்லாரும் பயந்துடுறாங்க. அது முக்கியமா நான் சொல்லணும். தாந்திரிக்னா என்ன? அது என்ன வசியமா? அது என்ன ஒரு இதுவா? அதாவது எப்படின்னா ஒரு பவரை நீங்க எப்படி பிரயோகப்படுத்துறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு பவர், அதாவது வரம் கேட்க போகும்போது பகவான் என்ன சொல்றாரு? அந்த வரத்தை கொடுத்துடுற. அந்த வரத்தை கொடுத்தோன்னே
அந்த வரத்தை வாங்கினவங்க எப்படி பிரயோகப்படுத்துறாங்கிறது எந்த சுவாமி கிட்டேயும் இல்லையே. அப்படித்தானே அசுரர்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் சம்காரம் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பீஜ மந்திரங்கள் மூலியமாவோ, தாந்திரிக்கோட சில ரூட்ஸ் மூலியமாவோ, வாசி யோகம் இந்த மாதிரி எல்லாரும் இருக்கிற ஒரு ஈர்ப்பான ஒரு இது மூலியமாவோ உங்களுக்கு கிடைச்சிடும், கிட்டிடும். அந்த கிட்டின விஷயத்துல நீங்க எப்படி அந்த மந்திர தந்திரங்களை பிரயோகப்படுத்துறீங்கன்னு இருக்கு. நீங்க ஒரு வேற மாதிரியான விஷயங்களுக்கு பிரயோகப்படுத்தினாலும் அது வேலை செய்யும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஃபியூச்சர்ல உங்களுக்கு அது என்ன பண்ணுங்கிறது தெரியாது. ஸோ எதுக்கு என்ன எது பண்ணாலும் உங்களுக்கு பண்ணா அது பிரச்சனை இல்லை. மற்றவங்களுக்கு பண்ணும்போது எதை நோக்கி பண்றீங்கன்னு அவங்க கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யும்போது எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த கண்டென்ட்டை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். சர்வம் புவனேஸ்வரி.